இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு எப்படி ஹாஸ்ட் பண்றது? ஒரு வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு வெப்சைட் நம்ம வந்து டெவலப் பண்ணி முடிச்சுட்டோம். இத வந்து நம்ம லைவ் கொண்டு வரணும். அதாவது நம்ம வந்து இத வந்து எல்லா யூசரும் யூஸ் பண்ற மாரி நம்ம வந்து லைவ் கொண்டு வரணும். ஸோ, அதுக்கு வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நெறைய வந்து புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் GoDaddy, Hostinger அது மாரி நெறைய இருக்காங்க. பட் இவங்களுக்கு வந்து நம்ம சம் கைண்ட் ஆஃப் பேமெண்ட் வந்து நம்ம பண்ணணும். ஸோ, 1 இயர்க்கு வந்துட்டு டொமைனுக்கு இவ்ளோ பிரைஸ் அண்ட் அதோட கிளையன்ட் அதாவது டேட்டாபேஸ் கிளையன்ட் அதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் சொல்லிட்டு நமக்கு இயர்லி வந்துட்டு ஒரு நார்மல் பிளானா இருந்தாலே ஒரு 1500 கிட்ட வந்துருது. ஸோ அதுல வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனா இல்ல. நம்ம மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனே 1 இயர்க்கு பே பண்ற மாரி நமக்கு குடுப்பாங்க. இன்டு 12ன்னு போட்டு. ஸோ அங்க வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். பட் இப்ப நான் ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் இப்ப வந்து நான் வந்து சும்மா ஒரு ஸ்டூடண்ட் டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் வந்துட்டு அத வந்து லைவ் கொண்டு வரணும். எங்க ப்ராஜெக்ட்ல வந்து நான் லிங்கா வந்து குடுக்கணும் அப்புட்ன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, சில ஃப்ரீ சைட்ஸ் இருக்கு. அதுல வந்து மேஜரா வந்து யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம்னா, ஆ நம்ம வந்து இன்ஃபினிட்டி ஃப்ரீ வந்து சொல்லலாம். ஸோ இன்ஃபினிட்டி ஃப்ரீங்கிறது வந்து நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. இதுல வந்து நமக்கு வந்துட்டு ஹாஸ்டிங்லேருந்து, டொமைன்லேருந்து எல்லாமே ஃப்ரீயா குடுத்துறாங்க. பட் டொமைனுங்கிறது நம்ம விருப்பப்பட்ட டொமைன் நம்ம கிடைக்காது. இது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து learnwithalien.com, .in அந்த மாரி நம்மளால வாங்க முடியாது. இப்போ எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, learnwithalien.free.nf, XYZ அந்த மாரி உள்ள டொமைன்ஸ், அன்யூஸ்டு டொமைன்ஸ் சொல்லுவோம்ல, அந்த மாரி டொமைன்ஸ் மட்டும் தான் நம்மளால இத யூஸ் பண்ண முடியும். ஸோ இதோட ப்ரொசீஜர் என்ன ஃபர்ஸ்ட்டு பார்த்துரலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க இன்ஃபினிட்டி ஃப்ரீ அந்த வெப்சைட் நீங்க போனீங்கன்னா, ஃப்ரீ. ஸோ இதோட லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸ் ஆர் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ இன்ஃபினிட்டி ஃப்ரீ வந்துட்டு நம்ம இதான் வெப்சைட் infinityfree.com. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா ஃப்ரீ ஹாஸ்டிங் குடுக்குறாங்க. ஸோ ஃப்ரீ ஹாஸ்டிங்கிறது நம்ம வெப்சைட்ட வந்து லைவ் கொண்டு வரது. ஸோ இதுல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு லாகின் ஆர் ரெஜிஸ்டர். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இப்போ நியூ யூசரா நம்ம உள்ள போறோம் அப்டின்னா, நம்ம வந்து ரெஜிஸ்டர் குடுத்துக்கலாம். ஸோ ரெஜிஸ்டர் குடுத்தோம்னா, ஸோ இது வந்து என்னோட பழைய அக்கவுண்ட். ஸோ இத வந்து நான் லாக் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் புதுசாவே ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுல வந்து கன்டின்யூ வித் கூகுள் நீங்க குடுத்துக்கலாம். லாகின் வித் கூகுள் குடுத்தீங்கன்னா, ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு Gmail வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல வந்து ஏதாவது ஒரு Gmail வந்து டெம்பரரியா சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ, இப்போ வந்து நீங்க சைன் இன் பண்ணிட்டீங்கன்னா, இதான் உங்களோட யூஐ இப்படிதான் இருக்கும். ஸோ, இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கிரியேட் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ, கிரியேட் அக்கவுண்ட் நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க பிளான்ஸ் கேட்கும். இப்போ வந்து நான் வந்து $0 பிளான். இதுல வந்துட்டு நமக்கு என்னென்ன குடுக்குறாங்க அப்படின்னா, 5 ஜிபி ஆஃப் டிஸ்க் ஸ்பேஸ் அண்ட் அன்லிமிட்டட் பேண்ட்விட்த், அன்லிமிட்டட் ஹாஸ்டட் டொமைன்ஸ். ஹாஸ்டட் டொமைன்ஸ்ங்கிறது நம்மளோட வெப்சைட் பேர் .com.inக்கு முன்னாடி வைப்போம்ல, அந்த அந்த ஹாஸ்டிங் டொமைன்ஸ் வந்துட்டு அன்லிமிட்டடா குடுக்குறாங்க. இமெயில் அக்கவுண்ட் இல்ல. இதுல வந்து cPanel கண்ட்ரோல் இல்ல. ஸோ, அது மாரி ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருந்தாலும், பட் இது வந்து நம்மளால ஒரு நார்மல் PHP வெர்ஷன்ல இருக்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ, இப்போ வந்து நான் வந்து $0ல நான் கண்ணி குடுக்குறேன். ஸோ, கண்ணி குடுத்தோனே இங்க வந்துட்டு ஒரு கேப்ச்சா ரன் ஆயி அதுவே சக்சஸீட் ஆயிடும். ஸோ, இப்போ வந்து இங்க நமக்கு தேவையான ஒரு வெப்சைட் நேம் நம்ம குடுத்துக்கணும். சப்டொமைன் குடுத்துக்கணும். ஸோ, இப்போ வந்து நான் வந்துட்டு லேர்ன் வித் ஏலியன் நான் குடுத்துக்கிறேன். ஸோ லேர்ன் வித் ஏலியன் இங்க வந்துட்டு நம்மளோட எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கணும்? இதுல வந்து மேக்ஸிமம் எல்லாரும் யூஸ் பண்றது பார்த்தோம்னா ஃப்ரீ டாட் என்எஃப் யூஸ் பண்ணுவாங்க. இல்ல இன்னும் சின்னதா இருக்கணும் அப்படின்னா எக்ஸோ ஜோய் அந்த இதுனா வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். இப்ப நீங்க கேமிங் பத்தி அ ஒரு டொமைன் சூஸ் பண்ணணும்னா gamer.gd அது மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பெரிய பேஸா இருக்குல்ல இன்ஃபினிட்டி ஃப்ரீ ஆப் டாட் காம் அப்படின்னா நம்ம வந்து லேர்ன் வித் ஏலியன் டாட் இன்ஃபினிட்டி ஃப்ரீ ஆப் டாட் காம் அந்த மாதிரி பெருசா போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு எப்படி இருக்கும்னா நம்ம யூசருக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்கு. ஸோ நம்ம வந்து எப்படி சூஸ் பண்ணலாம் சின்னதா இருக்க மாரி, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாரி. ஸோ gamer.gd இல்ல வந்து free.nf இது வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இந்த இதுல நான் வந்து free.nf நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ செக் அவைலபிலிட்டி குடுத்தேன். இந்த டொமைன் ஆல்ரெடி இதுல இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வரும். ஸோ எனக்கு இப்போ வந்து இந்த டொமைன் வந்து ஃப்ரீயா இருக்கிறதுனால, ஆ எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அடுத்த பேஜ் போயிருச்சு. ஸோ இங்க வந்து அக்கவுண்ட் பாஸ்வேர்ட் குடுத்திருப்பாங்க. ஸோ இத நீங்க மாத்தணும்னு அவசியம் இல்ல. இதே கூட இருந்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் அக்கவுண்ட் அப்படின்னு நீங்க குடுத்ததுக்கு அப்புறம், நமக்கு வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ யா எஸ் ஐ அப்ரூவ் குடுத்துருங்க. ஸோ குடுத்து நீங்க வந்து கிரியேட் குடுத்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்மளோட இன்ஃபினிட்டி ஃப்ரீயோட ஒரு யூசரா நம்ம வந்து லாகின் ஆயாச்சு. ஸோ இதுக்கு அடுத்த பேஜ்ல இருந்து தான் நமக்கு வந்துட்டு ஆ இது பண்ற மாரி இருக்கும். பட் இப்போ வந்து இதுல என்ன இஷ்யூ இருக்குன்னா, 72 ஹார்ஸ் மினிமம் 72 ஹார்ஸ் ஆர் மேக்ஸிமம் 72 ஹார்ஸ் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆறதுக்கு. ஸோ அது முடிக்க நம்மளால இந்த வெப்சைட்ல நம்மளால எந்த ஒரு ஆ கிரியேட் ஏதாவது டொமைன் வந்து நான் ஹாஸ்ட் பண்றேன் எதுவுமே பண்ண முடியாது. இந்த 72 ஹார்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த 72 ஹார்ஸ் நம்ம வெயிட் பண்றதுக்கு வந்து ஆ டைம் ஆகுங்கிறதுனால, நான் வந்து என்னோட பழைய அக்கவுண்ட் நான் வந்து சைன் இன் பண்ணிக்கிறேன்.
ஒன் செகண்ட். இங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பிளர் பண்ணியிருப்பேன். ஓகே. இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் ஹாஸ்ட் பண்ணியிருக்கேன். பாவை .net.free.nfன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து சர்ச் பண்றேன். பாவை .free.nf. இப்போ நான் இத குடுத்தேன்னா, என்னோட வெப்சைட் வந்து இங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா விசிபிள் ஆகும். கிளிக் ஹியர் டூ விசிட் மை வெப்சைட்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு. ஸோ நான் இங்க வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா என்னோட யூஐ வந்து வந்துருச்சு. இதான் என் வெப்சைட் யூஐ. ஸோ இப்ப இந்த மாரி தான் நம்மளோட வெப்சைட் ஆன்லைன் நம்ம பேர வச்சு கொண்டு வர போறோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் அக்கவுண்ட் குடுத்தீங்கன்னா, அதே மாரி தான். ஸோ மறுபடியும் உங்களுக்கு வந்து எப்படி வந்து கிரியேட் ஆகணுங்கிற மாரி தான் வரும். ஸோ இதுல வந்து நான் சொல்ல போறதில்ல. இப்ப இதுக்குள்ள என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்னு மட்டும் சொல்றேன். ஸோ இங்க நம்ம வெப்சைட்டோட இது தொட்டு உள்ள வந்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து pavi.net.free.nf அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கா? இதான் நம்மளோட டொமைன் நேம். ஸோ இத வந்து நான் மேனேஜ் பண்ணணும் அப்டின்னா, நான் மேனேஜ்ங்கிறதுல போய்க்கிறேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இந்த ஃபைல் மேனேஜர் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளோட வெப்சைட்டோட சோர்ஸ் கோட்ஸ் எல்லாமே இங்க தான் வந்து மெயின்டெயின் ஆகும். ஸோ இங்க வந்து நம்ம ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணா மட்டும் போதும். பாவைக்குள்ள போயிட்டேன்னா, என்னோட ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இதுல நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நமக்கு வந்து டைரக்ட்டா இங்க வந்து நமக்கு வந்துட்டு index.html வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணும். இப்ப index.html இல்ல அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இங்க ரெட் கலர்ல இருக்கும். ஸோ index.htmlங்கிறது என்னன்னா, இதான் ஃபர்ஸ்ட் நம்ம வெப்சைட் ஹோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆன ஃபைல் index.html. ஸோ இந்த டைரக்டரி கண்டிப்பா இருந்தே ஆகணும். ஸோ ஓகே. ஸோ இந்த வெப்சைட்ட பொறுத்தவரைக்கும் இவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இந்த 72 ஹார்ஸ் முடிச்சதுக்கப்புறம், நம்ம வந்துட்டு அடுத்து இதுல என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த வெப்சைட்ட பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. நமக்கு வந்துட்டு ஹாஸ்டிங்லேருந்து, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே கிளையண்ட் வரைக்கும் எல்லாமே நமக்கு ஃப்ரீயா குடுத்துருவாங்க. அப் டூ 5 ஜிபி வந்து நமக்கு வந்து டிஸ்க் ஸ்டோரேஜ் குடுக்குறாங்க. நம்மளோட வெப்சைட் பெரிய வெப்சைட்டா இருந்தாலுமே நமக்கு 1 ஜிபி தான் மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் குடுக்கும். நீங்க இமேஜ் யூஸ் பண்றத பொறுத்து அது வந்து மாறுபடும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆஸ் அ ஸ்டூடண்ட் நமக்கு வந்துட்டு இந்த வெப்சைட் நம்ம யூஸ் பண்ணோம்னா, நமக்கு வந்துட்டு ஈஸியா இருக்கும். நம்ம வந்து எந்த ஒரு பேமெண்ட்டும் வந்து எதுக்கும் கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. பட் இதுல இன்னொரு டிராபேக்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ இதுல வந்து டிராபேக்ஸ் என்னன்னா, இப்போ வந்துட்டு அடிக்கடி வந்து நம்மளோட வெப்சைட் வந்து பிளாக் லிஸ்ட்ல போட்டுருவாங்க. ஸோ பிளாக் லிஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இங்க வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வந்து நம்ம குடுக்குற மாரி இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம Gmail வந்துரும். ரெக்வெஸ்ட் நம்ம குடுத்ததுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் அன்பிளாக் பண்ணுவாங்க. ஏன்னா, இந்த வெப்சைட்குள்ள வந்து நம்ம டெய்லி லாகின் பண்ணணும். நம்ம வெப்சைட்க்கு வந்து யாராவது யூசர்ஸ் வந்துட்டே இருக்கணும். அந்த ஒரு ரொட்டேஷன்ஸ் வந்து நம்ம வெப்சைட்ல இருந்துட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 10, 20, 30 டேஸ்க்கு வந்து நம்ம வெப்சைட்ல யாரும் வரல. நம்மளும் எதுவும் நம்ம இதுல அப்டேட் பண்ணல. இத நம்ம கண்டுக்கவே இல்லன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மள வந்து பிளாக் லிஸ்ட்ல பண்ணிருவாங்க. நம்மள வந்துட்டு ரிமூவ் பண்ணிருப்பாங்க. ஸோ மறுபடியும் நான் ரெக்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து மறுபடியும் ஆன்லைன் வரும். ஸோ இதான் இதோட ப்ரொசீஜர்ஸ் ஓகேங்களா? இதான் டிராபேக்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். இதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல எப்படி வந்து ஒரு ஃபைல வந்து நம்ம கிரியேட் பண்றது, அந்த ஃபைல் ஐ மீன் வெப்சைட் ஃபைல் கிரியேட் பண்றது, அந்த வெப்சைட் ஃபைல எப்படி ஹாஸ்ட் பண்றதுங்கிறத நம்ம வந்து கிளியரா பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்துட்டு ஒரு ஆ learnwithalien.free.nfங்கிற ஒரு டொமைன் வந்து குடுத்துருக்கேன். அது இன்னும் 72 ஹார்ஸ்ல வந்து நமக்கு ஹாஸ்ட் ஆயிரும். ஹாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் வீடியோ இதோட கன்டினியூஷனா நான் வந்து போடுறேன்.